அனைவருக்கும் வணக்கம். சென்னை வெள்ளத்தை தடுக்க புரட்சி திட்டம். 2 மடங்கு அகலத்தில் ஆறுகள், 100 ஆண்டு உத்தரவாதத்தில் வடிகால் கால்வாய்கள், சீமான் தங்கைக்கு பிரசவ வலி. இதுதான் இன்றைய தலைப்பு. மிக்ஜாம் புயல் மழையால் சென்னை தத்தளிக்கிறது. லட்சோப லட்சம் மக்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். காரணம் என்ன? ஸ்டாலின் அரசு இந்த ஆண்டு மட்டும் 4000 கோடி செலவிட்டு மழைநீர் வடிகால் பணியை மேற்கொண்டது. இருந்தும் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது ஏன்? சென்னையில் பிரதானமாக 3 ஆறுகள் ஓடியும் ஏன் இந்த நிலை? 2015 ஜெயலலிதா அம்மையாரின் அலட்சியமும் கடும் மழையின் தாக்கமும் சேர்ந்து பேரழிவை ஏற்படுத்தியது. கடந்த 40 ஆண்டுகால சென்னை மழை வெள்ளத்தில் 40 ஆண்டுகளாக சென்னை மழை வெள்ளத்தில் மூழ்குவதும் லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்திற்கு ஆளாவதும் வழக்கமான ஒன்றுதான். சில மணி நேரம் மழை பெய்தாலே சென்னையின் மையப்பகுதிகளான நுங்கம்பாக்கம், டி நகர், கோடம்பாக்கம், மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் தண்ணீர் புகுவதை சாதாரணமாக பார்க்கலாம். அதிலும் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் எதிரில் இடுப்பளவு தண்ணீராவது நிற்கும். எடப்பாடியார் ஆட்சியில்தான் முதலாக ஆறுகள் பெருமளவு தூர்வாரப்பட்டு பெரும் வெள்ளம் தடுக்கப்பட்டது. சென்னையின் மையப்பகுதியில் வீடுகளில் தண்ணீர் புகுவதும் நின்றது எனலாம். மழை வெள்ளத்திலிருந்து தலைநகரை காத்த தலைமகன் எடப்பாடியார் இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருந்தால் மழை வெள்ளம் தடுக்கப்பட்டிருக்குமோ என நினைக்க தோன்றுகிறது. சென்னை நகரில் பெய்யும் மொத்த மழை நீரையும் வெளியேற்றும் தகுதி தற்போதைய ஆற்றுக்கு இல்லை. தற்போதைய ஆறுகளான அடையாறு ஆறு, கூவம் ஆறு, பக்கிங்காம் ஆறு ஆகியவை இப்போதைய அகலத்தை விட 3 மடங்கு அகலம் கொண்டவை என அரசு ஆவணம் சொல்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆறுகளை 2 மடங்கு அகலப்படுத்தினாலே 80% மழை வெள்ள பிரச்சனை தீர்வு கிடைக்கும். ஆற்றை அகலப்படுத்தாமல் வடிகாலை மட்டும் சீர் செய்வதால் ஒரு பயனும் இல்லை. வடிகால் நீரை ஆறுகள் உள்வாங்காததும் வீடுகளில் நீர் புக காரணமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் வடிகாலை சீரமைக்க பெரும் நிதி ஒதுக்கியும் வெள்ளம் பெருக்கெடுக்க காரணம் என்ன? எல்லாம் ஊழல்தான். செங்கல், சிமெண்ட் கலவை கொண்டு கட்டப்படுகிற கட்டுமானங்கள் 100 ஆண்டுகள் உழைக்கும். ஆனால் சென்னையில் கட்டப்படுகிற வடிகால் கட்டுமானங்கள் 1-2 ஆண்டுகளுக்கே நிற்பதில்லை. வருடம் மேற்படி பணிக்கு பணம் ஒதுக்குவதும் இடிந்த கால்வாயை திரும்ப கட்டுவதுமே இங்கு வாடிக்கையாகிவிட்டது. மழை வெள்ளம் தாக்காமல் சென்னையை பாதுகாக்க முதல்வர் ஸ்டாலின் தாராளமாக 4000 கோடியை ஒதுக்கியிருக்கிறார். தற்போது 2 அடி அகல கால்வாய் 4 அடி அகலமாகவும் செங்கல் கட்டுமானத்திற்கு பதிலாக கம்பி காங்கிரீட் கட்டுமானமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காங்கிரீட் கட்டுமானம் என்றால் குறைந்தது 100 ஆண்டுகள் உழைக்க வேண்டும். ஆனால் இங்கு நிலை என்ன? 1000 கோடி ஒதுக்கினால் அதில் 900 கோடி கமிஷனாக பிரித்து விடுவார்கள். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் துவங்கி அதிகாரிகள், பொறியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள், லோக்கல் எம்எல்ஏ, கவுன்சிலர் வரை பங்கிட்டுவிட்டு மீதமுள்ள தொகையில் கால்வாய் கட்ட வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். இங்கே யார் முதல்வராக இருந்தாலும் இந்த ஊழலை தடுக்க முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. இந்த ஊழலை தடுக்க கடும் சட்டம் இயற்றி பெரும் படை கொண்டு தடுக்க வேண்டிய மோடி அவர்களோ தன் அளவில் மட்டும் யோக்கியராக அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் சொல்கிறேன், வெள்ளத்திற்கு ஊழல்தான் காரணம். ஊழலை தடுக்க மறுக்கும் மோடியை வெள்ளத்திற்கு காரணம். இத்தனை ஆண்டுகள் மழை வெள்ள தடுப்பிற்கு ஒதுக்கிய பணமெல்லாம் பாலும் கிணற்றில் போட்டது போல போய்விட்டது. இனி வரும் காலத்திலாவது 100 ஆண்டுகள் உத்தரவாதத்துடன் மெட்ரோ ரயில் கட்டுமான நிறுவனம் அல்லது எல்என்டி நிறுவனம் போன்ற நிறுவனங்களிடம் கால்வாய் பணிகளை ஒப்படைத்து வருங்காலத்திலாவது சென்னை மக்களை பாதுகாக்க வேண்டும். 4000 கோடியை நேர்மையுடன் வேலை செய்துவிட்டு
நாங்கள் என்ன விரல் சூப்புவதா என அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் கேட்கக்கூடும். உங்கள் பாவம் எனக்கு வேண்டாம். 3000 கோடியை பிரித்து கொள்ளுங்கள். ஒரு 1000 கோடியை மட்டுமாவது பணி செய்யுங்கள். அடுத்த 4 ஆண்டுகளிலாவது பிரச்சனை தீரும். வெள்ளம் வடிந்து விட்டது என பொய் சொல்கிறாராம் ஸ்டாலின். எதிர்க்கட்சிகள் புலம்புகின்றன. 2015 நான் இருந்த வீட்டில் 20 அடி உயரம், அதாவது 2வது தளம் வரை தண்ணீர். அங்கிருந்து 50 மீட்டர் தள்ளி போனால் அங்கே 30 அடி உயரம் தண்ணீர். இருக்கிற இடத்திலிருந்து நீந்தி சென்றாலே 1 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் கரையை தொடுவதற்கு. தண்ணீர் வடிந்து தரையிறங்க 4வது நாள் ஆகிவிட்டது. செல்லும் சாலையில் எங்கும் 10 அடி உயரத்திற்கு மேல் வீட்டில் உள்ள பொருட்களும், இங்கே திருமணமாகி வந்த பெண்களின் கல்யாண சீர்வரிசைகளும் குவிந்து கிடந்தது. கடைக்கு சென்று பத்திரிகையை வாங்கி புரட்டினேன். முதல்வர் புரட்சி தலைவின் அறிக்கை என்னை அதிர்ச்சியடைய செய்தது. அனைவருக்கும் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளது என சொல்லியிருந்தார். அட பாவி மகளே, இப்படியா சொல்வது? செய்தி உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கும். 50,000 மக்கள் வசித்த அந்த பகுதியில் ஹெலிகாப்டரில் 5 இடங்களில், அதாவது 5 வீட்டு மாடியில் உணவு பொட்டலம் போட்டுவிட்டு அதையும் உலக செய்தி ஆக்கியிருப்பார்கள். 10 அடி உயர குப்பை பெரும் நாற்றம் எடுத்தது. அதையும் 10 நாட்களுக்கு பிறகு திருச்சியில் இருந்து வந்த முஸ்லீம் இளைஞர்கள் அப்புறப்படுத்தினார்கள். கடைசி வரை ஒரு தண்ணீர் பொட்டலம் கூட தரவில்லை ஜெயலலிதாவின் அரசு. வீட்டிலேயே போட்டோ ஷூட்டு மாதம் ஒரு முறை நடத்திவிட்டு தினமும் ஒரு போட்டோவை வெளியிடுவார் ஜெயலலிதா. பாரதி ராஜா படம் போல தெருக்களில் போட்டோ ஷூட் நடத்தி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இந்திய அரசியல் வரலாற்றில் ஊழலில் அதிரிப்புதிரி செய்தவர் புரட்சி தலைவி. ஆனால் கலைஞரோ தான் முதல்வராவதற்கு முன்பே வாங்கிய வீடு தவிர வேறு சொத்துக்கள் சேர்த்ததாக தெரியவில்லை. அதே சமயம் அவர் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களோ ஊரறிய லட்சம் கோடிக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். மறைமுகமாக எத்தனை கோடியோ. இந்த சொத்து வைத்துள்ள அமைச்சர்கள் என்ன மன்னர் பரம்பரையா என்றால் இல்லை. பெரும் காசில்லாமல், பலரும் காசில்லாமல் அரசு கலைக்கல்லூரியில் படித்தவர்கள். பியூன் வேலை பார்ப்பவரே 200 கோடிக்கு சொத்து சேர்க்கும் நிலைதான் இந்தியாவில் உள்ளது. அரசு ஊழியர்களில் ஒரு யோக்கியன் கூட இல்லை. அமைச்சர்களுக்கு நிகராக சொத்து குவித்த அரசு அதிகாரிகள் ஏராளம். இந்த மிக்ஜாம் புயல் வெள்ளத்தில் மனிதர்களோடு வளர்ப்பு விலங்குகளும் கூட துன்புற்றதை பார்க்க முடிந்தது. அதிலும் பிரசவத்திற்காக காத்திருந்த பெண்களின் நிலை கவலைக்குரியது. சீமான் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் கர்ப்பிணி தங்கச்சிகளும் இந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார்கள். சொந்த வீடு கூட இல்லாதவர் ஸ்டாலின். அவரை தூற்றாதீர்கள். இந்த ஊழல் அமைச்சர்களையும் ஊழல் அதிகாரிகளையும் வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார்? ஊழலை தடுக்காமல் வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஊழலை தடுக்க மறுக்கும் மோடியை கண்டிக்கிறேன். ஊழலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத மன்மோகன் சிங், வாஜ்பாய், நரசிம்மராவ், ராஜீவ்காந்தி ஆகியோரையும் கண்டிக்கிறேன். சென்னை பெருவெள்ளத்தில் மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். என்னவென்று கேட்கவும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்வரவில்லை. சினிமா நடிகர்களுக்கு அவர்கள் வீட்டு நாய்களும் முழங்கால் அளவு தண்ணீரில் சிக்கினால் படகுடன் பெரும்படை சென்று மீட்பதையும் பார்த்தோம். வெள்ளத்தில் சிக்கிய லட்சக்கணக்கான மக்களுக்கு பசி தாகம் தீர்க்கவும் அரசு செயல்பாட்டில் இல்லை. அதே சமயம் ராஸ்மிகா மந்தனா கணுக்கால் அளவு தண்ணீரில் நிற்பதாக தகவல் வந்திருந்தால் மத்திய மாநில படைகளும் மொத்த மந்திரிகளும் போய் நின்றிருப்பார்கள். சென்னை மக்களுக்கு எனது வேண்டுகோள், மழை வெள்ளம் என்றால் சூழ்நிலையை உணர்ந்து நீங்களே தற்காப்பு நடவடிக்கையை முன்கூட்டியே செய்திடல் வேண்டும். தற்போது வெள்ள நிவாரண தொகையிலும் அதிகாரிகளின் மோசடி, மகளிர் உரிமை தொகையிலும் மோசடி. மக்களை ஆண்டவன்தான் காப்பாற்ற வேண்டும். இதோ சென்னை வெள்ளத்தை தடுக்க புரட்சி திட்டம். ஆற்றோர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி 2 மடங்கு அகலத்தில் ஆறுகளை தூர்வார வேண்டும். இதற்கு அரசே கனரக தூர்வாரும் வாகனங்களை சொந்தமாக வாங்கி ஓட்டுநர்களை நியமித்து பணியை தொடங்க வேண்டும். தூர்வாரும் பணியை முகத்துவாரத்தில் இருந்து துவங்க வேண்டும். நகரின் முக்கிய பகுதிகளில் இருந்து ஆற்றோடு இணைக்கும் பிரதான கால்வாய்களை
திட்டமிட்டு மெட்ரோ ரயில் பணி நிறுவனம், கிண்டி, பாடி மேம்பால கட்டுமான நிறுவனங்கள் மூலம் 100 ஆண்டு உத்தரவாதத்துடன் பிரதான வடிகால் கால்வாய்களை அமைக்க வேண்டும். இதுவே சென்னையை பெருமளவு பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.